கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட இடங்கொடாமல் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். ஆமென். இந்த வசனத்துக்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டு ஆபிரகாமும் தனது மகன் ஈசாக்கும் பலி செலுத்த நெருப்பும் கட்டைகளையும் எடுத்து பிரயாணப்பட்டு மோரியா மலை மீது ஏறும்போது தந்தை ஆபிரகாமிடம் தன் மகன் ஈசாக்கு என்ன கேட்கிறார்? நெருப்பும் கட்டையும் உள்ளது, ஆனால் ஆடு எங்கே என்று கேட்கிறார். இங்கு ஒரு வேளை ஆபிரகாம் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியும் இருக்கலாம். ஆனால் நம் பரிசுத்த தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் மலை ஏறி செல்வதற்கு முன்னரே ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே அனுப்பி அது அங்கும் இங்கும் ஓடிவிடாதபடி முட்புதரில் அதன் கொம்புகளை சிக்க வைத்து ஆயத்தம் பண்ணியும் வைத்திருக்கிறார். சாதாரணமாக ஒரு ஆடு மாட்டிக்கொண்டால் அது சத்தம் போட்டுக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஆட்டை சத்தம் எதுவும் போட விடாமல் தேவன் ஒருவேளை அதன் வாயை கூட கட்டி இருந்திருக்கலாம். இந்த முட்புதரில் சிக்கி தவிக்கும் ஆடு இங்கு ஆபிரகாமின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் இங்கு ஆபிரகாமின் சோதனை சோதிக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த துணிந்தவுடன் இனியும் தாமதித்தால் ஈசாக்கை வெட்டிவிடுவான் என்று தேவன் சற்றும் தாமதிக்காமல் வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று இருமுறை சத்தம் கேட்டவுடன் நிறுத்திவிடுகிறான். தன் ஒரே மகனை வெட்டப் போவதை நிறுத்திவிட்டான். ஏன் இருமுறை ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைக்க காரணம் என்ன? உதாரணமாக ஒரு குழந்தை நெருப்பண்டையில் சென்று அந்த பிள்ளை நெருப்பண்டையில் செல்லும்போது தீ என்று ஒரே வார்த்தையில் சொல்லாமல் நாம் தீ தீ என்று ஒரு பதட்டத்துடன் அல்லது அழைத்து அந்த பிள்ளையை பாதுகாப்பது போல இங்கே ஈசாக்கை தேவன் பாதுகாக்கின்றார். இங்கே தேவனது குறித்த வேலை வரும் வரை அந்த ஆடும் கூட சத்தமே போடவில்லை. அந்த ஆட்டை ஆபிரகாமின் கண்களுக்கும் கூட மறைத்து விட்டார் தேவன். அந்த குறித்த நேரம் வந்ததும் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இடங்கொடாமல் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் நம் தேவன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பேற்பட்ட சோதனையிலும் நீங்கள் உங்கள் தேவன் மீது வைத்துள்ள விசுவாசத்தை தளர விட வேண்டாம். எல்லா சோதனைக்கும் வழி உண்டாக்குவார் நம் தேவன். ஆமென். God bless you.